நெக்ஸ்ட் டிராகன் போட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து சீனர்களுடைய பயங்கர ஃபேமஸான ஒன்று. பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனா, ஹாங்காங்கு, மெக்காவு, தைவான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட நாடுகள் இது செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி புராண கதைகள்லாம் அவங்க வச்சுக்கிறாங்க. அதாவது சீன கவிஞர் ஒருத்தர் இருக்கிறாரு, அமைச்சராகவும் இருந்தாராம் இதுக்கு முன்னாடி, கியூ யானின் அப்படின்ற ஒரு பர்சனு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊழல்லாம் நடந்து இந்த சமயத்தில் இவர் வந்து எதிர்த்து போராடி இருக்காரு. பட் ஒரு கடத்தில் தன்னோட உயிரே போக வேண்டிய சுச்சுவேஷனில் தன்னை வந்து தற்கொலையும் பண்ணியிருக்காரு. அப்படி அந்த ஆற்றுல விழும்போது பார்த்தீங்கன்னா அவர் எப்படியாவது காப்பாற்றலான்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள்லாம் பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் முடியல. அட்லீஸ்ட் அவருடைய உடம்பையாவது காப்பாற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த துடுப்புகள்லாம் வச்சு அடிக்க, அது ஏதோ ஆத்மாக்கள், ஆவிகள் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கதைகள்லாம் வருங்க. ஸோ கான்செப்ட் என்னன்னா அவர் காப்பாற்ற ட்ரை பண்ணாங்க, முடியல. சரி உடலையாவது காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணாங்கப்பா. அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கு என்னன்னா அந்த பொறி உருண்டையெல்லாம் தூக்கி போகிறது, அந்த பொறி உருண்டையை சாப்பிட்றது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு சடங்கு மாதிரி ஒரு சைடு போயினுக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஏற்ற மாதிரி அந்த படகு போட்டிகள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி நடக்கிற ஒரு திருவிழா தான் பார்த்தீங்கன்னா டிராகன் போட் ஃபெஸ்டிவல்.